கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இவற்றை வாங்கினா லக்ஷ்மியின் அருளால் செல்வம் பெருகுமாம். இந்து மதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாளில்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தார். ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தியானது ஆவணி மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தியானது நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் கிருஷ்ண பாதங்களை வரைந்து கிருஷ்ணருக்கு பிடித்த பலகாரங்களை செய்து படைத்து கிருஷ்ணரை வழிபடுவது வழக்கம். இப்படி வழிபடும் போது கிருஷ்ணரின் அருளால் வாழ்வில் உள்ள அனைத்து வகையான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்பது நம்பிக்கை. ஜோதிடத்தின்படி கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் ஒரு சில பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வருவதன் மூலம் கிருஷ்ணரின் அருள் கிடைப்பதோடு லக்ஷ்மி தேவியின் ஆசையும் கிடைத்து நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சி எப்போதும் நிலைந்திருக்கும். உங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணரின் சிலை இல்லையா? அப்படியானால் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் குட்டி கிருஷ்ணரின் சிலையை வாங்குவது நல்லதாக கருதப்படுகிறது. இப்படி வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடுவதன் மூலம் கிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி தேவியின் ஆசையால் செல்வம் பெருகும். கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் மிகவும் பிடிக்கும். அதனால்தான் அவர் எப்போதும் கையில் புல்லாங்குழலுடன் இருக்கிறார். இப்படிப்பட்ட புல்லாங்குழலை கிருஷ்ண ஜெயந்தி நாளில் வீட்டிற்கு வாங்கி வருவது நல்லது. வீட்டில் புல்லாங்குழல் இருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கும். அதுவும் வீட்டில் இதை தொங்க விடுவதன் மூலம் வணிகம் மற்றும் தொழிலில் நல்ல வெற்றியுடன் லாபமும் கிடைக்கும். புல்லாங்குழலுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணரிடம் இருக்கும் மற்றொரு பொருள்தான் மயில் இறகு. இந்த மயில் இறகு ராதாவின் அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இந்த மயில் இறகை வாங்கி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும். வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. கிருஷ்ண ஜெயந்தி நாளில் பசு மற்றும் கன்று சிலைகளை வீட்டிற்கு வாங்கி வருவது மிகவும் நல்லது. பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த 14 செல்வங்களில் ஒன்றாக கருதப்படும் காமதேனுவாக பசு கருதப்படுகிறது. இந்த பசுவின் சிலையை வீட்டில் வைத்திருந்தால் மகிழ்ச்சி பெருகும். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். வெண்ணெயுடன் கிருஷ்ணருக்கு தொடர்புடைய பல கதைகள் உள்ளன. எனவே இந்த வெண்ணெயை கிருஷ்ண ஜெயந்தி நாளில் வாங்கி கிருஷ்ணருக்கு படைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.